தமிழகத்தில் 35 பாலங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளன என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். வியாசர்பாடியிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்ல பயன்படக்கூடிய பேசின் பாலத்தை அகலப்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர் சட்டசபையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, பேசன் பாலம் மிகவும் நெரிசலான பகுதிதான். எனவே அந்த பாலத்தை விரிவு செய்யலாமா அல்லது புதிய பாலம் கட்டலாமா என்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து சாத்தியக்கூறு இருந்தால் இந்த ஆண்டே பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது சுமார் 71 பாலங்களின் கட்டுமான பணிகள் நிலுவையில் இருந்தன. அப்பாலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆய்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை சுமார் 35 பாலங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளன என தெரிவித்தார். பேரவைத் தலைவர் அவர்களே, வேசர்பாடியிலிருந்து சென்ட்ரல் மற்றும் பாரிமனை நோக்கி செல்லும் கடுமையான போக்குவரத்து நெரிசல்களாகும் பேசின் பாலத்தை அகலப்படுத்தும் பணி அரசு மேற்கொள்ளுமா தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, அவர் சொல்லுகிற இந்த சாலை என்பது நாடறிந்த சாலை, அனைவரும் புரிந்த சாலை, நெரிசல் அதிகமாக தான் இருக்குது. பேசன் பிரிச்சியே அதை அகலப்படுத்த முடியுமா என்று நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சேகர் அவர் கேட்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற பொறியாளர் பேசன் பிரிட்ஜ் என்பது ஒரு புகழ்பெற்ற அந்த காலத்தோட பிரிட்ஜு. அதுக்காக மாற்று இன்னொரு பிரிட்ஜு போட முடியுமா, இல்லை இதையே விரிவுபடுத்துமா என்பதை நாங்கள் அலசி பார்த்து டெக்னிக்கெல்லாம் அழைத்து பேசி அது சாத்தியக்கூறு இருக்குமே ஆனால் இந்த ஆண்டே அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.